நம்ம சிவிலியன்ஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி சர்வேக்கான யூனிட் டெஸ்டர்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஒரு 5 யூனிட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். 6th யூனிட் இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்துட்டு நேற்று பேப்பர் 1 வந்து எக்ஸாமினேஷன் எழுதியிருப்பீங்க. கொஷின் பேப்பரை பொறுத்தவரையும் நாட் ஈஸி, ஓகேவா? கொஷின் பேப்பரை பொறுத்தவரையும் கொஞ்சம் மாட்ரேட்டான கொஷின் பேப்பர் தான். ஒரு 65 கொஷின்ஸ் to 70 கொஷின்ஸ் போடுறதே கொஞ்சம் டஃப்பான ஒரு காரியமாக தான் இருந்தது, ஓகேவா? மேத்தமேட்டிக்ஸை பொறுத்தவரையும் ரொம்ப ஒரு குரூப் 2 லெவல் ஆஃப் கொஷின்ஸாக இருந்தது. இவ்வளோ நாள் வந்துட்டு டெக்னிக்கல் கம்யூனிட்டி டெக்னிக்கல் கேட்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தவரையும். பட் நேற்று வந்துட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ், மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட்ஸ் எல்லாமே எப்படி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாமினேஷன்ஸில் டாப்பர்ஸ் ஒரு 75 to 80 மார்க்ஸ் ஸ்கோர் போட்டாங்க அப்படின்னா இந்த வாட்டி ஒரு 70, 65 அந்த ரேஞ்சில் தான் போட முடியுன்ற அளவுக்கு தான் கொஷின்ஸ் இருந்தது. கூற்று கேள்விகள் அதிகமாக இருந்தது. அதே மாதிரி டைம் கன்சம்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது. ரொம்ப டைம் எடுத்தது. ஒரு யூனிட்ஸுமே வந்துட்டு சால்வ் பண்ணுறதுக்கான டைம் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னு தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. எனிவேஸ், ரொம்ப லோயரான ஸ்கோர் வருதுன்னு சொல்லிட்டு யாருமே வந்து பயப்பட வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸை பொறுத்தவரையும் இல்லை கொஞ்சம் டஃப்பாக இருந்தது அப்படின்ற மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி பயப்பட வேணாம். அப்கமிங்கில் வர டெக்னிக்கல் பேப்பரில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாடர்ன் சர்வே இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு 100 கொஷின்ஸ் இருக்குது. ஒரு ஜென்ரலாக ஒரு 20 கொஷின்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகே, இந்த மாடர்ன் சர்வே இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்தவரை ரிமோட் சென்சிங், ஜிபிஎஸ், டோட்டல் ஸ்டேஷன்ஸ் இது எல்லாமே வந்து இதுக்குள்ளே வந்துடும். ஸோ வந்துட்டு ஒரு 100 கொஷின்ஸ் அதில் இதில் இருக்குது. ஓகே, நம்ம ஒரு 20 கொஷின்ஸ் வரையும் இன்றைக்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கையினால் சேகரிக்கப்படுகின்ற நில அளவை டேட்டாக்களை பதிவிடுவதற்கு பயன்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கையினால் ஒரு டேட்டாஸை எடுத்து அந்த டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபீல்டு கம்ப்யூட்டர் வந்து யூஸ் ஆகுது, ஓகேவா? ஸோ த ஆன்சர் இஸ் செகண்ட் ஒன், ஃபீல்டு கம்ப்யூட்டர். தென் டோட்டல் ஸ்டேஷன்களில் காணப்படுகின்ற உள் மெமரி, அதாவது இன்டர்னல் மெமரிஸ் இருக்கு இல்லையா, அதில் எவ்வளோ பாயிண்ட் வரையும் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 900 to 10,000 பாயிண்ட்ஸ் வரையும் நம்மளால் என்ன பண்ண வைக்க முடியும்னா அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இது வந்துட்டு உள்ளே வந்துட்டு டேட்டா மெமரிஸ், டேட்டா மாடல்ஸ்லாம் இருக்கும், இன்டர்னல் மெமரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தனி கான்செப்டே கொடுத்துருப்பாங்க. அதில் இது ஒன் ஆஃப் த பாயிண்ட்டாக இருக்கும். இது கேள்வியாகவும் கேட்டிருக்காங்க லாஸ்ட் நடந்த எக்ஸாமினேஷனில். தென் ஃபோர்த் கொஷின், டோட்டல் ஸ்டேஷன் நன்மைகளை ஒரு ஸ்டாண்டர்டாக பார்க்கலாம். ஏன்னா வந்துட்டு ரிமோட் சென்சிங்ஸ் இருக்குது, ஜிபிஎஸ் இருக்குது, எல்லாமே பின்னாடி தான் வரும். ஃபர்ஸ்ட் இருக்குது டோட்டல் ஸ்டேஷன். ஸோ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்க்குறதுன்றதுனால கொஞ்சம் செலக்டடாக ரேண்டமாக பார்த்துட்டு வரலாம். டோட்டல் ஸ்டேஷன் நன்மைகளை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நன்மைகளை தேர்ந்தெடுத்து எழுதுங்கன்னு தான் கொடுத்துருக்காங்க. சரி, அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத தேர்ந்தெடுத்து எழுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எல்சிடி ஆனது மிக குளிர்வான சூழ்நிலைகளில் உபயோகிக்காது. இது வந்து டிஸ்அட்வான்டேஜ், சரிங்களா? ஏன்னா வந்துட்டு அந்த எல்சிடி டிஸ்பிளே நம்ம வந்துட்டு ஒரு கோல்டான பிளேஸு, ஒரு பனி பிரதேசங்களை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகாது, யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது அதனுடைய டிஸ்அட்வான்டேஜ், சரியா? அது மாதிரி பேட்டரி நம்ம எடுத்துகிட்டு போகும்போது அதில் ஃபுல் சார்ஜஸ் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அது மாதிரி நம்பர் ஆஃப் பேட்டரிஸ் நிறைய எடுத்துகிட்டு போகணும். அடிக்கடி என்ன பண்ண வேண்டியிருக்கும், அந்த பேட்டரியோட நிலைகள் எவ்வளோ பேட்டரி இருக்குது, எவ்வளோ சார்ஜஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ண வேண்டியிருக்கும். இன்கேஸ் பேட்டரி சார்ஜஸ் ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியாது. திருப்பி ரிட்டர்ன் ஃபீல்டுக்கு வந்து ஆஃபீஸ்க்கு வர மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு அது வந்துட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அதுவும் கிடையாது. ஈரமான சூழ்நிலைகளில் பேட்டரி மற்றும் எலக்ட்ரிக்கல் இரண்டும் சரியான முறையில் வேலை செய்யாது. இதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். நில அளவின் அனைத்து நிலைகளிலும் பயன்படுத்தப்படுவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டோட்டல் ஸ்டேஷன். பிகாஸ் வெர்டிக்கல் ஆங்கிள், ஹரிசாண்டல் ஆங்கிள் அண்ட் ரிமைனிங்ஸ் இருக்க எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னா டோட்டல் ஸ்டேஷன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. டிஸ்டன்ஸ் அண்ட் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், ஹரிசாண்டல் ஆங்கிள், வெர்டிக்கல் ஆங்கிள்ஸ் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது இல்லையா? ஸோ எல்லா நிலைகளிலையுமே பயன்படுத்தப்படுவது எது அப்படின்னா டோட்டல் ஸ்டேஷன். ஸோ இதுதான் அதனுடைய நன்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகே? ஸோ த ஃபோர்த் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், டைப் ஆஃப் டோட்டல் ஸ்டேஷன் பொறுத்தவரை ஒரு 3 டைப் ஆஃப் டோட்டல் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக் அண்ட் செமி ஆட்டோமேட்டிக், தென் மேனுவல் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகைகள் வந்து காணப்படுகிறது. தென் அதிகப்படியான செலவினம் கொண்ட டோட்டல் ஸ்டேஷன்களுடைய அக்யூரசி என்ன லெவலில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 mm/1 ppm. இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஓகேவா? நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டோட்டல் ஸ்டேஷனஸ் எக்ஸ்பென்சிவாக வாங்குகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய அக்யூரசி இருக்கும், ஓகே? இட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதெல்லாம் வந்துட்டு டைரக்ட் பாயிண்ட் ஃப்ரம் தி புக்ஸில் வந்து கேட்குற டைரக்டான பாயிண்ட். படித்தா மட்டும்தான் இதை என்ன பண்ண முடியும், ஆன்சர்ஸ் பண்ண முடியும். தென் டோட்டல் ஸ்டேஷன் மூலமாக கீழ்கண்ட எது எடுக்கப்படுகிறது, அதாவது என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. யூஸ்வலாகவே ஒரு டோட்டல் ஸ்டேஷன்ஸ் இருக்குன்னா அது மூலமா ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எடுக்கலாம். இது இன்ஸ்ட்ருமெண்ட் டோட்டல் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, இதுதான் ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், ஹரிசாண்டல் ஆங்கிள், தென் த வெர்டிக்கல் ஆங்கிள், தென்
அந்த பாயிண்ட்டோடைய கோஆர்டினேட் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே என்னால் மெஷர் பண்ண முடியும். சரியா, அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. தூரம் மீன்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் என்னால் மெஷர் பண்ண முடியும். தென் த கோஆர்டினேட் பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்க முடியும். தென் த ஆங்கிள்ஸ் போத், அவங்க ஆங்கிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள்ஸை பொறுத்தவரைக்கும் போத் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல்ஸ் ரெண்டுமே. ஸோ மேற்கண்ட அனைத்தையுமே என்னால் என்ன பண்ண முடியும், டோட்டல் ஸ்டேஷன் யூஸ் பண்ணி மெஷர் பண்ண முடியும். ஸோ அதை மேற்கண்ட அனைத்தும் அதுதான் கரெக்டானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டவைகளில் சரியானதை தேர்ந்தெடுத்து எழுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டல் ஸ்டேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா ஒரு டோட்டல் ஸ்டேஷன்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு எலக்ட்ரானிக் தியோடலைட் கூட EDM வந்துட்டு சேர்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் டோட்டல் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. ப்ளஸ் அது கூட மைக்ரோ ப்ராசஸர் வந்து ஆட் ஆகிருக்கும். சரியா, ஸோ இதை தான் டோட்டல் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். தியோடலைட் build with EDM means of electronic distance measuring instrument. அதை வந்துட்டு ஒரு தியோடலைட் கூட வந்துட்டு சேர்த்து பில்ட் பண்ணி அது கூட மைக்ரோ ப்ராசஸர் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அவங்களே கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் மைக்ரோ ப்ராசஸர் ஆட் ஆகிருக்கலாம், ஆட் ஆகாமலும் இருக்கலாம். சரியா, இதுதான் என்னென்னா டோட்டல் ஸ்டேஷன். இது வந்துட்டு லாஸ்ட் இயரில் வந்துட்டு கேட்ட ஒரு கேள்வி. அதாவது என்னென்னா டோட்டல் ஸ்டேஷனாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட ஒரு கேள்வி. ஸோ வந்துட்டு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஒரு சிலவங்க வந்துட்டு தியோடலைட்ன்றதை சரியாக பார்க்காம டாச்சோமெட்ரி அப்படின்னு நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களால் வந்துட்டு கன்ஃபியூஷன் வந்துடும் அந்த இடத்துல. தியோடலைட் பில்ட் வித் EDM எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் மைக்ரோ ப்ராசஸ் ஆட் ஆகிருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். சரி, அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா டோட்டல் ஸ்டேஷன் சொல்கிறாங்க. ஸோ த செகண்ட் ஒன் இஸ் ரைட். தென் இப்போது கம்ப்யூட்டேஷன் பரப்புகளில் வந்து ஆர்க்குகளை எடுப்பதால் கம்ப்யூட்டேஷன் பரப்பில் வந்துட்டு அதிகப்படியான நுண்ணிய தன்மையை கொடுப்பது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக வந்துட்டு நம்ம ஆர்க் ஏரியாஸ்லாம் மெஷர் பண்ணும்போது நமக்கு அக்யூரேட்டான ஒரு மெஷர்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கிறது கிடையாது. பட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஆர்க் ஏரியாவில் கூட நம்ம வந்துட்டு கேல்குலேட் பண்ணுற மதிப்புகள், கம்ப்யூட்டேஷன்ஸ்னால் மதிப்பிடப்படுகின்ற அந்த மதிப்புகள் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். அப்படின்னா அது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணும்போது அப்படின்னா டோட்டல் ஸ்டேஷன்ஸை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணும்போது தான் வந்துட்டு கரெக்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் டோட்டல் ஸ்டேஷனில் செய்யப்படுகின்ற உள் மதிப்பீடுகளில் தவறானது. ஆக்சுவலாக ஒரு டோட்டல் ஸ்டேஷனை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா அதில் வந்து ஒரு சில இன்புட்ஸை வந்து கொடுப்பாங்க, அல்கரிதமிக் இன்புட்ஸை வந்து கொடுப்போம் இல்லையா. அதில் எது வந்துட்டு தவறானதுன்னு தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இப்போது யூஸ்வலாகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுப்போம். தென் யூஸ் பண்ணுற ரிஃப்ளெக்டருடைய ஹைட்டு, டெம்பரேச்சர், ப்ரெஷர்ஸ், இந்த மாதிரி ஒரு சில தகவல்களை வந்து அதில் உள்ளீடு செய்வோம். சரியா, ஸோ அதில் அவங்க கேட்குறது என்னென்னா சரியானதை கேட்கல, தவறானதை கேட்குறாங்க. உள்ளீடுகளில் தவறானது எதுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ என்னது தப்பானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. டெம்பரேச்சரை நம்ம இன்புட்டாக கொடுப்போம். தென் என்ன டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றத கேல்குலேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், இன்புட்டாக கொடுப்போம். தென் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய ஹைட்டையும் நம்ம என்ன பண்ணுவோம், மெஷர் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி ரிஃப்ளெக்டருடைய ஹைட்டையும் நம்ம என்ன பண்ணுவோம், மெஷர் பண்ணி அதில் இன்செட் பண்ணுவோம். இத்தனை மீட்டர் ஹைட் இருக்குது ரிஃப்ளெக்டருடைய ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் த வெர்டிக்கல் ஆங்கிள் அப்படின்றது டோட்டல் ஸ்டேஷனே கேல்குலேட் பண்ணுற ஒரு விஷயம். அது நம்ம வந்து இன்செட் பண்ணி இன்புட்டாக கொடுக்கறது கிடையாது. ஸோ 4வது இருக்கிறது தப்பு. ஸோ த 4th one is wrong. சரியா, ஸோ த ஆன்சர் இஸ் வெர்டிக்கல் ஆங்கிள் இஸ் அ ரைட். ஓகே, டோட்டல் ஸ்டேஷனை நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆப்ஜெக்ட் தெளிவாக தெரியறதுக்கு எதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லுவோம், டோட்டல் ஸ்டேஷன்றது தியோடலைட் கூட EDM காம்பினேஷன். யூஸ்வலாக தியோடலைட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், ஐபீஸ் ஆப்ஜெக்ட் பீஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணுவோம். சரியா, கிராஸர் கரெக்டாக தெரியணும், ஆப்ஜெக்ட் கரெக்டாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டிருக்கிறது ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்ட் சரியாக தெரியணும்னா நம்ம என்னத்தை அட்ஜஸ்ட் பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் பீஸை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இவங்க ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐபீஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் கிராஸர் தான் நம்ம கரெக்டாக தெரியும். தென் டெலஸ்கோப்குள்ளே தான் ஐபீஸ் ஆப்ஜெக்ட் பீஸ் இருக்குது. சரியா, ஸோ இது வராது. தென் ஃபுட் ஸ்க்ரூஸை பொறுத்தவரையும் லெவலிங் ப்ராசஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ அதுவும் வராது. ஸோ ஆப்ஜெக்ட் பீஸ் இஸ் அ ரைட் ஒன். தென் டோட்டல் ஸ்டேஷனுடைய உபகரணத்தை பயன்படுத்தும் பொழுது ட்ரைபாய்டினுடைய கால்கள் அவற்றின் அதிகபட்ச நீளத்தை டேஷ் வரை நீட்டப்பட வேண்டும். யூஸ்வலாக வந்துட்டு ட்ரைபாய்ட் ஸ்டாண்ட் இருக்குது. அந்த ட்ரைபாய்ட் ஸ்டாண்டோடைய லெக்ஸை நம்ம லூஸ் பண்ணிட்டு தான் அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கன்வீனியன்ட்டான ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து செட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த லெக் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ நீளம் வரையும் அதிகபட்சமாக வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். 10 centimeters to 15 centimeters வரையும் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். இது வந்து டைரக்ட் புக் கொஷின். இது வந்து புக்கில் அப்படியே கொடுத்துருப்பாங்க இந்த பாயிண்ட்டு. தென் 21st இருக்குல்ல, இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி கேட்ட கொஷின். டோட்டல் ஸ்டேஷன் செட் இருக்கும், ப்ரிசம் செட் இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம படித்து வச்சுக்கணும். அது கூட வந்துட்டு எது மேட்ச் ஆகுது மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வந்து கேட்குறாங்க. ஓகே, இந்த கொஷின் வந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி, லாஸ்ட் டைம் வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரியான கொஷின்ஸ். அதனால தான் இது மாதிரியான கொஷின்ஸ் இருந்து எடுத்திருக்கோம்.
இப்போது ஒரு டோட்டல் ஸ்டேஷன் செட் இருக்குது, அது கூட பொருந்தாததை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது டோட்டல் ஸ்டேஷன் செட்டை பொறுத்த வரையும் ஒரு மரப்பெட்டி இருக்கும், அதுக்குள்ளே டோட்டல் ஸ்டேஷனை வந்து வச்சுருப்பாங்க. அந்த டோட்டல் ஸ்டேஷன் கூட வந்துட்டு மெமரி டூல்ஸ் இருக்கும், ஒயர் ப்ளூடூத் கேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க, தென் வந்து பேட்ரிஸ் நிறைய வந்துட்டு கூட வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 5-6 இன்ஸ்ட்ருமெண்ட் பார்ட் இருக்கும், அதெல்லாம் அது கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ப்ரிசமை பொறுத்தவரை என்னென்னா ப்ரிசம் செட்டு கூட வர ஒரு பாயிண்ட், சரியா? அதனால் டோட்டல் ஸ்டேஷன் செட் என்ன, ப்ரிசம் செட் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு, டிஃப்ரென்ஷியேட். அதனால தான் மேலே ஒரு கொஷின் கீழே ஒரு கொஷின் வந்து கொடுத்துருக்காது. என்னென்னா டோட்டல் ஸ்டேஷன் செட்டு கூட வந்து எது வராதுன்னா ப்ரிசம் வராது. ஏன்னா ப்ரிசம் எது கூட வரும்னா ப்ரிசம் செட்டு கூட வரும். அந்த மாதிரி பேட்டரி சார்ஜஸ் எது கூட வரும்னா டோட்டல் ஸ்டேஷன் செட்டு கூட வரும். அதிகப்படியான பேட்டரிகள் மற்றும் பேட்டரிஸை சார்ஜ் பண்ணுறதுக்காக பேட்டரி சார்ஜஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ப்ரிசம் செட்டில் எது எது வரும் அப்படின்னா ப்ரிசம் இருக்கும், ப்ரிசம் பிடிப்பான் இருக்கும், சென்ட்ரிங் கம்பிகள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு ப்ரிசம் செட்ஸ் கூட வரும். ஸோ அவங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா பொருந்தாததை தேர்வு செய்யுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ப்ரிசம் தான் கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி ப்ரிசம் செட் கூட பொருந்தாததை தேர்வு செய்யுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி சார்ஜர். எதுக்காக இந்த மாதிரி பொருந்தாததை தேர்வு செய்க அப்படின்னா கூற்று கேள்விகள் கேட்கப்படும் போது ஒரு சில இடங்களில் எல்லா இடத்துலையுமே சரியானதை தேர்வு செய்யணும்னு கேட்டிருக்க மாட்டாங்க, ஒரு சில இடங்களில் தவறானதை தேர்வு செய்யணும்னு கேட்பாங்க. அதை கவனிக்காமல் நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டானது எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ கொஷின்ஸை ரீட் பண்ணும்போதே என்ன கேட்டிருக்காங்க, பொருத்தமானதா பொருத்தமற்றதா சரியானதா தவறானதா, அதை வந்து நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கும். அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும் ஒரு சில கேள்விகள், இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான கேள்விகள் வந்துட்டு பக்கத்தில் இப்போ படிக்கும்போதே டோட்டல் ஸ்டேஷன் செட் தனியாக இருக்குது, ப்ரிசம் செட்ஸ் தனியாக இருக்குன்றது நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த மாதிரியான கேள்விகள் வந்து அடுத்தடுத்து வைக்கப்படுவது. ஓகே நெக்ஸ்ட் ஜிபிஎஸ் சிஸ்டமானது டேஷ் சேட்டலைட்டுகள் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை சேட்டலைட்டுகள் அப்படின்னா 24 சேட்டலைட்டுகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு என்டையர் சிஸ்டம் தான் என்ன சொல்லுவோம்னா ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நம்பர் ஆஃப் ஆர்பிட்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்றத பொறுத்து தான் வந்துட்டு இதை கொடுத்துருப்பாங்க. ஓகே, தென் ஜிபிஎஸ் சிஸ்டத்தில் எத்தனை துண்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 துண்டுகள் வந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் மோஸ்ட் ரிப்பீட்டடான ஒரு கொஷின்ஸ். ஜிபிஎஸ்னால் இந்த 2 கேள்வி இல்லாமல் ஒரு ஜிபிஎஸ் கொஷின் பேப்பரே இருக்காது. தென் ரிமோட் சென்சிங், மறைமுக தொலை உணரிகளுக்கு எடுத்துக்காட்டினை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வந்துட்டு ரிமோட் சென்சிங்கை பொறுத்தவரையும் வந்துட்டு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். ஸோ அதை கேட்டிருக்கிறது இன்டைரக்ட். அந்த இன்டைரக்ட் ரிமோட் சென்சிங்ஸில் வந்துட்டு அதுக்கான தொலை உணரிகளுக்கான வந்துட்டு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்றத தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சாதாரண நிழற்பட கருவிகள் இருக்குல்ல, அது வந்து மறைமுக தொலையுணர்வுகளுக்கு எடுத்துக்காட்டாக நம்மளால் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நான் எங்கே இருக்கிறேன், எங்கே செல்லப் போகிறேன் என்பதை அறிவதற்கு சரியான வழி என்ன என்பதை அறிய உதவும் உபகரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரியா? அது எது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் தான் யூஸ் ஆகுது. உங்களுடைய ரூட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, எந்த ரூட்டில் போனால் என்னுடைய டார்கெட்டை வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னா ரிமோட் சென்சிங்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் தொலை உணர்தலினுடைய வகைகள், அதாவது ரிமோட் சென்சிங்ஸோடைய வகைகள் என்னென்னா ஆக்டிவ் அண்ட் பாசிவ் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான ரிமோட் சென்சிங்ஸ் இருக்குது. தென் ஆர்பிட்டினுடைய உயரம் சுமார் டேஷ் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு ஜிபிஎஸ் சிஸ்டத்தில் வந்துட்டு சேட்டலைட் எல்லாமே எடுத்துகிட்டு போய் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து ஃப்ரம் தி ஒரு கிரவுண்ட் லெவல், ஐ மீன் வந்துட்டு பூமி எர்த் சர்ஃபேஸில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் தான் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சேட்டலைட்டையும் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போது அந்த ஆர்பிட் வந்துட்டு ஃப்ரம் தி எர்த் சர்ஃபேஸ்லேருந்து எவ்வளோ லென்த்தில் இருக்குது, எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எப்படி கேட்டிருக்காங்கன்னா மீட்டர்ஸில் கேட்டிருக்காங்க. இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். யூஸ்வலாக நம்ம படிக்கிறத கிலோமீட்டர்ஸில் படிக்கிறோமா மீட்டர்ஸில் படிக்கிறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். இங்கே கேட்டிருக்கிறது என்னென்னா மீட்டரில் கேட்டிருக்காங்க. நம்ம படிக்கும்போது என்ன படிப்போம், 20,200 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு படிப்போம். பட் அவங்க கேட்டிருக்கிறது மீட்டரில் கேட்டிருக்காங்கன்றதுனால அதை வந்துட்டு என்னவா கன்வெர்ட் பண்ணுங்கள், மீட்டரை கன்வெர்ட் பண்ணி உங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து கொடுக்கணும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். தென் டிரான்சிஸ் சிஸ்டத்தினுடைய மேம்பாடு எந்த வருஷம் வந்துட்டு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து 1958 தான் வந்துட்டு இந்த மாதிரி டிரான்சிஸ் சிஸ்டத்தினுடைய மேம்பாடானது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே என்னன்னா புக்கில் இருந்து நேரடியாக கேட்குற கொஷின்ஸ். சரியா? இதை வந்துட்டு நீங்கள் படித்தா மட்டும்தான் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஏபிசிடி அப்படின்ட்டு சும்மா ஃப்ளூக்கில் அடிச்சுட்டு வர ஒரு விஷயமே கிடையாது. நெக்ஸ்ட்டு லேட்டிடியூடை பட்டியலிடுவதற்கு கீழ்கண்ட
முறைகளுடன் பொருந்துவதை தேர்வு செய்க. அதாவது கீழே ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. அது லேட்டிடியூடை வந்துட்டு எப்படி சொல்லணும், அதாவது லேட்டிடியூடில் 3 மெத்தட்ஸில் வந்துட்டு அதை மென்ஷன் பண்ணுவாங்க. சரியா, டிடிஎம் மெத்தட், டிஎம்எஸ் மெத்தட் அண்ட் யூடிஎம் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 மெத்தட்ஸில் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து பட்டியலிடுவாங்க. அப்போ கீழே கொடுத்துருக்க எடுத்துக்காட்டு எந்த முறையிலிருந்து பட்டியலில் வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, உங்களுக்கு கேட்டிருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நார்த் 47 டிகிரி 37.216 minutes ஆஃப் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன மெத்தட்னா டிடிஎம் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மெத்தட்ஸில் இது வர்றது, நார்மலாக வர்றது. ஓகே, இது நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. டிடிஎம் மெத்தட், டிஎம்எஸ் மெத்தட், யூடிஎம் மெத்தட்ஸ்னால் எப்படி அதை வந்துட்டு யூஸ் பண்ணணும், டேர்ம்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்தாலுமே நமக்கு தெரியும். ஸோ அதுதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. தென் GLONASS என்பதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு அப்ரிவேஷன்ஸ் கொஷின், ஜிபிஎஸ்னா என்ன, தென் ஜிடிஎஸ்னா என்ன, இந்த மாதிரியான ஒரு சில கேள்விகள்லாம் வந்துட்டு கேட்பாங்க. ஆர்எஸ்னா என்ன, அந்த க்ளோனாஸ்னா என்ன, இது மாதிரியான ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கும். அது எல்லாமே நம்ம படிச்சிருக்கணும். இங்கே கேட்டிருக்கிறது என்னென்னா க்ளோனாஸ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. குளோபல் நேவிகேஷன் அண்ட் த சேட்டலைட் சிஸ்டம் இஸ் கால்ட் அஸ் க்ளோனஸ். அதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்றத கேட்பாங்க. ஓகேவா, ஸோ அது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன வேர்டை மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நேவியேஷன்றது நேட்டிவ்னு கொடுத்துருப்பாங்க, சேட்டலைட் சிஸ்டம்ன்றது சர்வே சிஸ்டம், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸோடு கொடுத்துருப்பாங்க. சரியா, ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணணும்னா கரெக்டாக நம்ம படித்து வச்சுக்கிட்டா இந்த டவுட்ஸ் எல்லாமே நமக்கு வராது. நெக்ஸ்ட்டு 1884ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்டுகளின் உலகளவிலான கான்ஃபரன்ஸில் கலந்து கொண்ட நாடுகளுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 25 நாடுகள் வந்துட்டு இந்த கான்ஃபரன்ஸில் வந்துட்டு மொத்தமாக வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 23 நாடுகள் மட்டும்தான் வந்துட்டு இந்த க்ரீன்விச்சுக்காக அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க. 2 நாடுகள் வந்து அப்ரூவல் கொடுக்காமல் இருந்திருப்பாங்க. ஓகே, ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டும் கூட. நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரி தான் ஜிபிஎஸ் உடைய எக்ஸ்பேன்ஷன் கேட்டிருக்காங்க. குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் இஸ் கால்ட் அஸ் ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜிஸ்ஸுக்கான எக்ஸ்பேன்ஷன் கேட்டிருக்காங்க. ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ், இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பேசிக்காக சிம்பிளாக எல்லாருமே அட்டன் பண்ணுற கொஷின்ஸு, இதெல்லாம் தப்பே வரக்கூடாது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு சேட்டலைட்டின் மூலமாக பூமியினுடைய உருவத்தை பெறுவதற்கு பயன்படுகின்ற கதிர்வீச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரிமோட் சென்சிங் ப்ராசஸ் வந்து பண்ணும்போது நம்ம ரேஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சேட்டலைட் மூலயமா பூமியினுடைய உருவத்தை வந்துட்டு நம்ம பெறுவதற்காக என்ன கதிர்வீச்சை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இன்ஃப்ராரெட் கதிர்களை தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. தென் ரிமோட் சென்சிங்கின் காம்பனண்ட் பார்ட்டுடன் தொடர்புடையதை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரிமோட் சென்சிங்கில் சப் காம்பனண்ட் பார்ட்ஸ் இருக்கும். ஒரு ப்ராசஸிங் நடக்கும்போது இந்த இதெல்லாம் நடக்கும். சரியா, அது கூட தொடர்புடையதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக ரிமோட் சென்சிங்கை பொறுத்தவரையும் ஒரு எனர்ஜி சோர்ஸ் இருக்குது. அந்த எனர்ஜி சோர்ஸ்லேருந்து எனர்ஜியாக வந்து டிரான்ஸ்மிட் ஆகிட்டு போய் டார்கெட் மேலே பட்டு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகி வர்றதை சென்சார்ஸ் அப்சர்வ் பண்ணும். அவ்வளோதான் ப்ராசஸிங். ஸோ மேலே கொடுத்துருக்க எல்லாமே எதில் வருதுன்னா ரிமோட் சென்சிங்கோடைய ப்ராசஸில் ஒன் ஆஃப் த மெம்பர் ஆஃப் பார்ட்டாக இருக்குது. ஸோ மேற்கண்ட அனைத்துமே என்னதுன்னா ரிமோட் சென்சிங்கோட தொடர்புடையது தான். ஸோ மேற்கண்ட அனைத்தும் அப்படின்றது தான் சரியான ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒளியினுடைய வேகம், இது எங்கன்னா ரிமோட் சென்சிங் ப்ராசஸ்லேயே வந்துட்டு சூரியனை வந்துட்டு எலக்ட்ரிக்கும் அதாவது எனர்ஜி ரிசோர்ஸாக யூஸ் பண்ணும்போது அந்த ஒளியினுடைய வேகம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். சரியா, 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் இஸ் த ரைட் ஆன்சர். ஒளியினுடைய வேகம் என்ன அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாஸ்கரா 1 ஜூன் 1979 சேவியத் ஏவுதள வாகனத்தால் டேஷ் ஒன்றியத்திலிருந்து அருகிலுள்ள வட்ட சுற்றுப்பாதையில் ஏவப்பட்ட முதல் இந்திய தொலை உணர்வு செயற்கைக்கோள் ஆகும். ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இந்தியாவிலேருந்து அனுப்பப்பட்ட முதல் ரிமோட் சென்சிங் செயற்கைக்கோள் எதுனா பாஸ்கரா 1. எந்த வருஷம் அனுப்பியிருக்காங்கன்னா 1979 ஜூன் 1ஆம் தேதி வந்து அனுப்பியிருக்காங்க. எங்கேருந்து அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரஷ்யாவிலேருந்து அனுப்பியிருக்காங்க. சரியா, அவங்க கொடுத்துருக்காங்க சேவியத் ஏவுதள வாகனத்தால், ரஷ்யாவுடைய ஏவுதல் லான்ச்சிங் வெஹிக்கிள்ஸ்னால் எந்த ஒன்றியத்திலிருந்து அனுப்பப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எங்கன்னா அங்கேருந்தே தான், சேவியத் ரஷ்யா இருக்கு இல்லையா, அங்கேருந்தே தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுலேருந்து ஒரு 2-3 கொஷின்கள் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாஸ்கரா 1 வந்து ஆல்ரெடி கேட்டதும் கூட. இந்தியாவிலேருந்து அனுப்பப்பட்ட முதல் தொலை உணர்வு செயற்கைக்கோள் எது அப்படின்னா பாஸ்கரா 1. சரியா, அது ஆல்ரெடி கேட்ட கொஷினும் கூட. ஸோ அதை வந்து ரொம்ப நல்லா படித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு
ஃபோட்டோமெட்ரிக் சர்வேயிங் பேஸ்டான கொஷின்ஸ் பார்க்கலாம். டேஷ் என்பது ஜியோமெட்ரிக் பொருட்களின் குணகங்களை ஃபோட்டோகிராஃபிக் உருவத்திலிருந்து தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்துட்டு ஃபோட்டோமெட்ரிக் சர்வேயிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு ஏரியல் அண்ட் டெரஸ்ட்ரியல் ஃபோட்டோமெட்ரிக் இஸ் ஒன் ஆஃப் த வெரைட்டிஸ். அதனுடைய வகைகளில் தான் அதெல்லாம் வரும். சரியா, இட்ஸ் காமனான டெஃபினேஷன் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஜியோமெட்ரிக்கல் பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த பொருட்களுடைய குணகங்களை நம்ம ஒரு ஃபோட்டோ மூலயமா நம்ம தீர்மானிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் என்ன அப்படின்றது என்னென்னா ஃபோட்டோகிராமெட்ரிக் சர்வேயிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனுடைய வகைகளை தான் கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து டெஃபினேஷன் கொஷின். ஒரு டெஃபினேஷனை கேள்வியாக கேட்டிருக்காங்க இந்த இடத்துல. பார்வை செட்டுடன் தொடர்புடையதை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோட்டல் ஸ்டேஷன் கொஷின் பார்க்குறோம். சரியா, பின் பார்வை செட் அப்படின்றது சொல்லிட்டு பார்த்தா வந்துட்டு ட்ரைபாய்டு இது எல்லாமே வந்து எது கூட வரும்னா மேலே ஃபர்ஸ்ட் பார்ட்ஸில் டோட்டல் ஸ்டேஷன் செட் அது கூட வருது. அந்த மழைக்கால மூடிகள் பேட்டரி சார்ஜர்ஸ் எல்லாமே எது கூட வரும்னா டோட்டல் ஸ்டேஷன் செட் கூட வரும். சரியா, அதாவது பின்பார்வை செட்டுகள் கூட வந்துட்டு அது வராது. ஓகே, ஸோ வந்து ப்ரிசம் பிடிப்பாமல் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3 தான் நமக்கான கரெக்டான ஆன்சர்ஸ். தென் கொஷின்ஸ் இருக்குது, அரௌண்ட் ஒரு 100 கொஷின்ஸ் இருக்குது. சரியா, ஒரு 20 கொஷின்ஸ் வரையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இது இந்த ஸ்ட்ரெயிட்டாக 20 கொஷின்ஸ்னு கொடுக்காம கொஞ்சம் மிக்சடாக பார்த்துருக்கோம். ஏன்னா மாடர்ன் சர்வே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, டோட்டல் ஸ்டேஷன்ஸ் அதில் பொறுத்த வரையும் டோட்டல் ஸ்டேஷன், ரிமோட் சென்சிங், ஜிபிஎஸ் எல்லாமே, ஜிஸ்ஸு, ஏரியல் ஃபோட்டோகிராஃபிஸ் இது எல்லாமே இருக்குது. சரி, அதனால் வந்துட்டு கொஞ்சம் மிக்சடாக ஒரு 20 கொஷின்ஸ் மட்டும் பார்த்துருக்கேன். ஓகேவா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்லோட் பண்ணுறோம், நெக்ஸ்ட் யூனிட்கான கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஓகேவா, ஆல் த வெரி பெஸ்ட். அப்கமிங்கில் வர எக்ஸாமினேஷனுக்கு இன்னும் நல்ல டைம் இருக்குது. ஸோ இருக்க டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படிங்க. தேங்க்யூ.